நிறைய இடங்கள்ல வசியமை அப்படிங்கிறது பெரும்பாலும் இன்னைக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே போல இந்த வசியமையை வச்சுட்டு நிறைய வேலைப்பாடுகளும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வசியமை ரொம்ப சரியா எதுக்கெல்லாம் பயன்படுது, எந்தெந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அதிகமா உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்காங்க? இதுக்கு பார்த்தோன்னா கடவுள் நிறைய மூலிகைகள் பயன்படுத்தியிருக்கிறாங்க, நிறைய தேவதைகளை படைச்சிருக்கிறாங்க. இந்த கணவன் மணி வசியம் பார்த்தோன்னா மோகினி, யட்சினி இவங்கெல்லாம் இருப்பாங்க. இந்த மோகினி தேவதை, இந்த மோகன கணபதி, இந்த வசி கணபதி இவங்கெல்லாம் வச்சு நம்ம ஒரு கணவன் மனைவி வசிப்படுத்தலாம். இப்போ ஒரு மனைவி என்ன பண்ணுறாங்க, ஒரு தவறான விஷயத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கா, இப்போ அதை நம்ம மாற்றி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நம்ம அதுக்கு தகுந்த மூலிகை மைகள் இருக்குது. இப்போ ஒரு தொடு மசி மை பார்த்தோன்னா நிறைய இந்த புல்லாமனுக்கு ஆடவட்டி இந்த நிறைய மூலிகைகள் இருக்குது. வெள்ளைக்குண்டு மணி இருக்குது. இந்த வெள்ளைக்குண்டு மணி பெண் உம்மத்தன்னு ஒரு மூலிகை இருக்கும். அந்த மூலிகையில் நம்ம அந்த மை செஞ்சு அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கணவன் என்ன பண்ணணும்னா தினமும் அந்த மனைவியை நம்ம மனைவி நம்ம மேலே பாசமாக இருக்கணும், நம்ம மேலே அன்பு இருக்கணும்னு சொல்லி இந்த மையை நம்ம தினமும் தொட்டு தொட்டு அவங்க துணியிலையோ அவங்க தலைமையில் தடின்னு வந்தால் நிச்சயமாக அந்த பெண் வேறு ஒரு தொடர்புலேருந்து மீண்டு அதை மறந்துட்டு தன்னுடைய கணவன் பேச்சை கேட்டு அன்பை இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே கணவன்மாருங்க ஏதாவது தவறு பண்ணியிருக்கிறாங்கன்னா அதே மையை நம்ம பெண்கள் என்ன பண்ணணும்னா அந்த மையை நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்துன்னு போய் நம்ம கணவன் தலையிலையோ ஒரு துணியிலையோ தடவிட்டு வந்தோம்னா அந்த கணவன் காலமுறை நமக்கு அடிமையாக இருப்பார். அதே மாதிரி வேற ஒரு பொண்ணை பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கணவன் மனைவிக்கு வசியம் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தவரையும் ஒரு கணவன் மனைவி யாராவது ஒருத்தர் வசியம் பண்ணுறதுல தப்பே கிடையாதுங்க, அடித்து சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி இந்த வசியம் இல்லைன்னா இந்த உலகத்தில் யாரும் கரெக்டாக வாழ முடியாது. ஏன்னா எல்லாருமே போய் பாருங்கள், ஒரு கொஞ்ச நாள் நல்லா வாழ்கிறாங்க, உடனே 2 பேருக்கும் பிரச்சனை. என்ன காரணம், 2 பேருக்குள்ள ஈகோ, ஏதாவது ஒரு சண்டை வந்துடும். இல்லை பெற்றவங்க ஏதோ ஒன்று பிள்ளை ஆள்றான்னு சொல்லி 2 பேரும் பிரித்து விட்டுறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இவங்கெல்லாம் நிறைய முறை சொல்லிட்டேன், நிறைய வசிமைகள் இருக்குது. அதில் உண்மையான ஒரு மையை தேடி நல்ல ஒரு மாந்திரிகரோ இல்லை ஒரு நல்ல ஒரு ஜோதிடர்களோ அது கூட பார்த்தோன்னா நல்ல 100% மையை அரைச்சி அந்த மையை உரியேற்றி உரு கொடுத்து அதை கொடுக்குறாங்க. அவங்கள நம்பி போங்க, அப்போ தான் அந்த மை வேலை செய்யும். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா நாட்டு மருந்து கடையில் போகிறாங்க, போய் ஏதோ ஒரு அரகஜ மையை வாங்கினது இதுதான் மையின்னு விற்றுனுக்கிறாங்க. அப்போது அந்த மையெல்லாம் கொடுத்து வேலை செய்யறதுனால தான் எல்லா மந்திரவாதியிடம் எல்லா சாமியும் பொய்யின்றது. அதனால் உண்மையான மூலிகைகள் உண்மையான பார்த்தோன்னா அந்த மூலிகை மர ஊமத்தை ஒன்று இருக்கும், அந்த மூலிகை பயன்படுத்தலாம். அதே மாதிரி பெண் ஊமத்தைன்னு ஒரு மூலிகை இருக்கும். இதெல்லாம் உண்மையிலேயே அந்த மையை அரைச்சி இதை யூஸ் பண்ணால் அடுத்த நிமிஷமே நமக்கு கணவன் மனைவிக்கு, மனைவி கணவன் அப்படியே வசியாகி பிரியவே மாட்டாங்க. அதே மாதிரி வேற ஒரு பெண் மேலேயும் ஆசை வராது, அந்த மாதிரி இருக்குவாங்க. அதே மாதிரி இப்போ இன்னும் நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காதலர்கள், இந்த காதல் பசங்க, சின்ன பசங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, எந்த மாந்திரிகம் காதல் வசியம், பெண் வசியம், ஆண் வசியம் போட்டால் உடனே போயிட்டு போட்டு அந்த மையை வாங்கி நிறைய படிக்கிற பசங்களாம் தவறான ஒரு முறையில் பயன்படுத்துகிறாங்க.